இட்ஸ் சாட்டர்டே ஆஃப்டர்நூன். ஸோ ஒரு வழியாக சோம்பேறித்தனத்தையெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு நாங்கள் வந்துட்டு டிமார்ட்டுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பசங்க தான். அவங்களுக்கு வந்து டிமார்ட் போகிறது அப்படின்னாலே எப்போவுமே ஒரு தனி குஷி தான் இல்லைங்களா? ஸோ அதுலேயும் ஜிஞ்சுலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராலி மேலே ஏறி உட்காந்துட்டு அவன் கைக்கு என்னென்னலாம் எட்டுதோ அதெல்லாத்தையும் டப்பு டப்பு டப்புன்னு அது என்னென்னு கூட அவனுக்கு தெரியாது, தூக்கி தூக்கி அந்த ட்ராலிக்குள்ளே போடுவான். அவன் போடுறதும் நாங்கள் எடுத்து திரும்ப அதே இடத்துல வைக்கிறதும் அது ஒரு தனி ஃபன்னாக தான் எப்போவுமே இருக்கும். இப்போ வரைக்கும் அப்படி தான். ஸோ அதனாலேயே வந்துட்டு எங்களுக்கு டிமார்ட் போகிறது பிடிக்கும். அது அது எங்கே போனால் கண்டிப்பாக நமக்கு செலவாகும் தான். பட் அந்த செலவை தாண்டியில் குழந்தைங்களோட இந்த சந்தோஷத்துக்காகவே வந்துட்டு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை போகலாமோ அப்படின்னு தோணும். ஆனால் செலவை நினச்சா கொஞ்சம் பயமாக இருக்கும். அண்ட் டிஃபால்ட்டாக இது எல்லாருமே நம்ம பண்ணுவோம். டிமார்ட் போனால் கண்டிப்பாக பாப்கார்ன் வாங்கிடுவோம். அந்த கிளாசிக் ஒன்று, அப்புறம் மசாலா, அது ரெண்டுமே வந்துட்டு ஃபேமிலி பேக்கில் வந்துட்டு ஒன்று வாங்கிடுவேன். இந்த தடவை வந்துட்டு ரொம்ப மாதம் ஆகிப்போச்சு. நான் அம்மாலாம் வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி டெம்ட் ஆகிடுச்சு. சரி நம்ம வந்து ஐஸ்கிரீமும் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு பசங்களுக்கு கப் ஐஸ் 2 வாங்கி கொடுத்தேன். அண்ட் எனக்கும் அம்மாவுக்கும் கோன் பிடிக்கும். நாங்கள் வந்து கோன் வாங்கிக்கிட்டோம். எப்பவும் போல் எங்களோட கோன் ஐஸ்லேயும் வந்துட்டு அவங்க ஷேர் வாங்கிக்கிட்டாங்க. பட் அவங்களோட ஐஸ்கிரீமின் சாட்டர்டே வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா சம்மர் டைமில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு வெளியே போயிட்டு வரோம். அது கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் இல்லைங்களா? எப்போயாவது ஒன்று சாப்பிட்றது தப்பு கிடையாது. ஒரு வழியாக எங்களோட ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ தட்ஸ் ஆல். எங்களோட டிமார்ட்டில் வந்து ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு நாங்கள் பொருள் வாங்கலை அப்படின்னாலும் ஒரு சில பொருள் எல்லாம் நாங்கள் வாங்கணும்னு நினச்சதை வாங்கியாச்சு. Thank you.